அப்பா பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறேன். உங்க கிருபை என்ற பாடலை பாடுவோமா? நான் நடப்பேன் என்றால் அது உங்க கிருபை, நான் பார்ப்பேன் என்றால் அது உங்க கிருபை, நான் நடப்பேன் என்றால் அது உங்க கிருபை, நான் பார்ப்பேன் என்றால் அது உங்க கிருபை, உங்க கிருபை என்னால் வரையில் காத்தது உங்க கிருபை, உங்க கிருபை என்னை என்னால் வரையில் காத்தது. நான் நடப்பேன் என்றால் அது உங்க கிருபை, நான் பார்ப்பேன் என்றால் அது உங்க கிருபை, நான் நடப்பேன் என்றால் அது உங்க கிருபை, நான் பார்ப்பேன் என்றால் அது உங்க கிருபை, உங்க கிருபை, உங்க கிருபை என்னை என்னால் வரையில் காத்தது உங்க கிருபை, உங்க கிருபை என்னை என்னால் வரையில் காத்தது. நல்லவரை நான் ஆராதிப்பேன், வல்லவரை நான் ஆராதிப்பேன், நல்லவரை நான் ஆராதிப்பேன், வல்லவரை நான் ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஐயா வாழ்க வாழ்க, உங்க நாமம் வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க, அவன் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும், இந்த புவிதனிலே உங்க விருப்பம் பூரணமாகட்டுமே, இந்த புவிதனிலே உங்க விருப்பம் பூரணமாகட்டுமே. இப்ப பாருங்க, இது மூன்றாவது அலை கொண்டான ஒளிவன இயேசு கிறிஸ்து ரத்தம், the blood of Jesus. This shall be given to everyone. இது உங்களுக்காக எல்லாருக்கும் கொடுக்கப்படும். உங்க பிள்ளைகளுக்கு முக்கியமாக கொடுக்கப்படணும், எல்லா பிள்ளைகளுக்கும் கொடுக்கப்படணும். நாம் காலையில் ஆராதனையில் இதுக்காக ஜெபம் பண்ணியிருக்கோம். காக்கும் கரங்கள் ஒன்றனக்கு காத்திடுவார், கிருபையால் கொடுக்கப்பட்டது. காக்கும் கரங்கள் ஒன்றனக்கு காத்திடுவார், கிருபையாலே. ஹல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன், ஹல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை நம்புவேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஓய்வு நாள், ரொம்ப முக்கியமான நாள். ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிற நாள், இந்த வாரம் முழுதும் நம்மை பாதுகாக்க வல்லவராக இருக்கிற நாள், இந்த மாதம் முழுதும் பாதுகாக்க வல்லவராக இருக்கிற நாள், இந்த வருஷம் முழுதும் நம்மை பாதுகாக்கும்படி கிருபையை பெற்றுக்கொள்கிற நாள். ஆண்டவரிடத்தில் கிருபை பெற்றுக்கொள்வோமானால் நாம் எல்லாவற்றிலும் பாதுகாப்பாக இருப்போம். நமக்கு ஒன்றும் நடக்காது, ஒன்றுமே இருக்காது. நான் ஆண்டவரை சேவிக்க வேண்டாம்,
ஆண்டரை பின்பற்ற வேண்டாம். ஆண்டரை பின்பற்றினா தான் இல்லை நான் வாட்ஸ்அப் பார்க்க போகிறேன், அது பண்ண போகிறேன், இதை பண்ண போகிறேன், அந்த மெசேஜ் பண்ண போகிறேன், அவங்கக்கிட்ட பேச போகிறேன், இவங்ககிட்ட பேச போகிறேன், அந்த இடத்துக்கு போக போகிறேன், இந்த இடத்துக்கு போக போகிறேன். ஆண்டரை தேட போகிறதில்ல. அவருக்கு வேலை இல்லை. பாஸ்டருக்கு அவர் ஆராதனை பண்ணிக்கொண்டே இருப்பார். நாங்கள் என்ன கேட்டுகிட்டே இருக்கணுமா? எங்களுக்கு ஆன்லைனில் எங்களுக்கு வந்து டைம் இல்லை, எங்களுக்கு நெட் இல்லை, அது இல்லை, மற்றதுக்கெல்லாம் இருக்கும், ஆனால் இதுக்கு இருக்காது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை ஆராதனை எதுக்காக நடத்துகிறோம் என்றால், ஆராதனை வேலையில் கர்த்தருடைய ஆவியானவருடைய வல்லமை இறங்கி ஆவியானவர் தீர்க்கதரிசனமாய் பேசுவார். பேசுகிற வார்த்தை நம் இதயத்துக்குள்ள சென்று நமக்கு அற்புதங்களும் அடையாளங்களும் நமக்கு நடப்பிக்கப்படி கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஆராதனையின் வல்லமையை நம்ம எடுத்துக்கொள்வோமானால் நாம் எல்லா தீமைக்கும் விலக்கி காக்கப்படுவோம். இன்னைக்கு நிறைய பேர் வியாதியிலும் வறுமையிலும் பிரச்சனையிலும் மேல 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 பிரச்சனையாய் வந்து கொண்டிருக்கிறது காரணம் ஆராதனை இல்லை. சபைகளில் ஆராதனை இல்லை. நல்ல ஆராதனை இருந்த நீங்க இன்னைக்கு ஆராதனை இல்லை. அதனால என்னாச்சு? வியாதிகள், கொடுமைகள், கொரோனா பிரச்சனைகள், அது இது வந்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆராதனைனா சலிப்பு. ஆண்டவர் ஆராதிக்கப்படுற சலிப்பு. இந்த சலிப்பு ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு காரியமா இருக்கிறது. ஆண்டவர் அதை வெறுக்கிறார். கர்த்தரை துதிக்கிறதுல உனக்கு ஆனந்தம் இல்லைன்னா என்ன பிரச்சனை? எப்படி 1000 வருஷம் அரசாட்சி நீ இருப்பாய்? கர்த்தரை ஆராதிக்கும் போது டயர்டா இருக்கு, அது இருக்கு, அங்க போன இங்க போன அங்க போனன்னு சொன்னா என்ன பிரயோஜனம்? என் தேவனை விட்டா உங்களுக்கு என்ன கதி? என் ஆண்டவரை விட்டா நமக்கு என்ன கதி? ஆவியானவரே, அன்பு ஆவியானவரே, வாரம் இறங்கி வாரம் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரம் இறங்கி வாரம் எங்கள் மத்தியிலே. உலையான சேற்றி நின்று என்னை தூக்கி எடுத்தவரே, உலையான சேற்றி நின்று என்னை தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே. ஆஹா, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, இந்த ஆவியானவரே, இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. சீனாய் மலைதனிலே இறங்கி வந்தவரே. ஓ சீனாய் மலையிலே, சீனாய் மலைதனிலே இறங்கி வந்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே. அமர் பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அந்த ஆவியானவரே, இப்போ வாரும் இறங்கி வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. மனுஷனின் அன்பு மாயை, மனுஷனோ மாயை, அவனுடைய அன்பு வேஷம், அவனும் மாயை. மனுஷின் அன்பு மாயை, அவளும் மாயை.
மனுஷியை நம்பாதே, அவள் மாயை மாயையே, நான் நம்புவேன் இயேசுவை. அவர் அன்பை நம்பிடுவேன், நான் நம்புவேன் இயேசுவை. அவர் நம்பி நடந்திடுவேன். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயரே, ஏற்ற வேளையில் துணை செய்பவர். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயரே, ஏற்ற வேளையில் துணையாளரே. துன்ப துக்கங்கள் வரும் போது எங்களோடு இருந்து எங்களை பாதுகாக்கும் தேவன் நீரல்லோ. துன்ப துக்கம் வரும்போது எங்களோடு இருந்து எங்களை பாதுகாக்கும் தேவன் நீரல்லோ. நான் நேசிக்கும் தேவனேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றம் என்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றம் என்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவன் நாட்களெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். ஹல்லேலூயா. என் அருமை தேவ பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே, இந்த மதியான நேரத்திலே ஆண்டவரை நாம் நேசிக்கிறோமா? ஆண்டவரை நாம் நம்புகிறோமா? ஆண்டவர் நமக்கு நன்மை செய்வாரா? நிச்சயமா செய்வாரு. அவர் சொன்னாரு, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். Do not fear, for I am with you. பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன். I am your God, I shall be with you. நான் உன் தேவன், நான் உன்னோடு இருப்பேன். உனக்கு சகாயம் செய்வேன், உனக்கு இறங்குவேன். இதோ நீ மாட்டிக்கொண்டிருக்க அந்த மாட்டுதலிருந்து நான் உன்னை வெளியே கொண்டு வருவேன் என்று கர்த்தர் சொன்னாரு. நீ மாட்டிக்கொண்டிருக்க அந்த மாட்டுதலிருந்து உன்னை நான் வெளியே கொண்டு வருவேன். என் கை உன்னை வெளியே கொண்டு வரும், என் கரம் உன்னை வெளியே கொண்டு வரும். என்னுடைய ஆவியானவர் உன்னை சிறந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்துவார். நீ சிறந்த காரியங்களை நோக்கி பார்ப்பாய். நீ உன்னதத்தை நோக்கி பார்க்கும்போது உன்னதத்தின் தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவர் உன்னதத்திலிருந்து உனக்கு இரக்கம் கொண்டு வந்து உனக்கு ஆசீர்வதித்து உன்னை நடத்துவார். நீயோ ஆசீர்வாதமாய் இருக்கும்படி எல்லாவற்றிலும் ஹல்லேலூயா, நீ ஆசீர்வாதமாய் இருக்கும்படி கர்த்தருடைய கரம் உன்னை ஆஸ்வதிக்கும்படி, ஆண்டவராகிய கர்த்தருடைய வல்லமையின் கரம் உன்மேல் இறங்கும்படி, ஆண்டவர் இறங்கி உனக்கு அற்புதங்களை செய்து அதிசயங்களா உன்னை நிரப்புவார். ஆண்டவர் உனக்கு இத்தனை காலங்கள் சொன்ன எல்லா வார்த்தைகளும் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படி கர்த்தர் அதை செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நீ சொன்னல கர்த்தாவே, நீங்கள் தான் எனக்கு, நீங்கள் எல்லாமே எனக்கு யாரும் இல்லை. அந்த தேவன் தான் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நான் தான் உனக்கெல்லாம், நான் உனக்கெல்லாம் செய்து முடிப்பேன். சகலத்தை உனக்கு நன்மையை மாற்றி தருவேன். உன்னுடைய பிரச்சனைகள் சீக்கிரமாய் மாறப்போகிறது. நீ கஷ்டப்பட்டுக்கிற அந்த வேதனையின் காரியத்தில் நான் விடுதலையாக்க போகிறேன். இதோ என் கரம் வல்லமை நிறைந்த கரமாய் உன்னை தேடி வந்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை விடுதலையாக்கும்படி கர்த்தர் இப்பொழுது இறங்கி வரார். எப்படிப்பட்ட பிரச்சனையில் நீ மாட்டிக்கொண்டிருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலையில் நீ அகப்பட்டு கொண்டிருந்தாலும் சரி, என் தேவனாய் கர்த்தருடைய கரம் உன்னை விடுதலையாக்கும்படி கர்த்தருடைய கரத்தை கர்த்தர் இந்த நாட்களிலே உன் மேலே வைத்திருக்கிறார். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன் நாட்கள் நீடித்திருக்கும். உனக்கு விரோதமாக எழுப்பப்பட்ட ஆயுதங்கள் வாய்க்காமற் போகும். உனக்கு விரோதமாக செயல்படுகிற பிசாசு நாவிகளை கர்த்தர் முறியடிக்க வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் உன் தடைகளை உடைத்து உனக்கு நல்ல ஆசீர்வாதத்தில் அவனை நிரப்பும்படி இதோ உன் பக்கமாய் வந்து விட்டார். இதுவரைக்கும் நீ நிறைய பாவங்களை செய்தாய், கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்தாய். ஆனால் கர்த்தர் நீ பாவம் செய்யாதபடி கர்த்தருடைய ஆவியானோட வல்லமை அவனை நிரப்பி உன்னை நடத்த போகிறார். உன் பாவங்களை மன்னிப்பார். இஸ்ரவேலில் அவர் குற்றம் பார்க்கிறதில்லை, யாக்கோபில் அவர் குற்றம் பார்க்கிறதில்லை, அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை. இஸ்ரவேலில் அவர் குற்றம் பார்க்கிறதும் இல்லை.
உன்னை ஆஸ்வதிக்கும்படி ஆண்டவர் உன்னோடு இருப்பார். ஆண்டவருடைய கை குறுகிடுச்சா, சின்னதாயிடுச்சா, அவரால் முடியாம போயிடுச்சா, அவரால் முடியாதா, அவரால் எல்லாம் முடியுமே, அவரால் எல்லா சகலத்தையும் செய்ய வல்லவராயிருக்கிற தேவனாய் கர்த்தர் அவருக்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா, அவருக்குள்ள நீங்க பலப்பட்டீங்கன்னா, பவுல போல நீங்க சொல்லல, எனக்கு என் ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறபடினால் நான் எல்லாவற்றையும் செய்து முடிக்க எனக்கு திராணி இருக்கிறது என்று சொல்லுவாய். Hallelujah, I can do all things through Christ who strengthens me. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பலன் இல்லாம இல்லை, நீ பலன் உள்ளவனாதான், பலன் உள்ளவனாதான் இருக்கிறார். ஏன்னா நீ இல்லை, உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உன்னை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். எல்லாவற்றிலும் உன்னை பலப்படுத்துவார். நீ இருக்கிற இந்த இடத்துல கர்த்தரை ஆஸ்வதிக்கும்படி உன்னுடைய கரத்தை கர்த்தர் தொட்டு உன் கையை பிடிச்சு உன்னை ஆஸ்வதிக்கிறார். என் மகளே, என் மகனே, நீ ஏன் இப்படியாக விசுவாசம் இல்லாம இன்னும் சோர்ந்து போய் எத்தனை வார்த்தைகளை கேட்டோம், நீ அடிக்கடி சோர்ந்து போய் நீ ஏன் துக்கத்தில் மூலையில் உட்கார்ந்துட்டு கடினமான வாழ்க்கை, என் வாழ்க்கை இப்படி போயிடுச்சு, என் வாழ்க்கை அப்படி ஆயிடுச்சு, இப்படி சூழ்நிலையில் மாட்டிட்டு இருக்கேன், யார் என்னை விடுதலாக்க முடியும், யார் எனக்கு இருக்கா, யார் எனக்கு உதவி செய்வாங்க, யார் என் பக்கத்தில் இருப்பா, நான் என்னன்னோ கனவு காண்டனே, என் கனவுகளால் ஒன்றுமே நடக்கலையே, இன்னைக்கு என்ன ஆண்டவரே ஏன் வாழ்க்கை இப்படி இருக்குன்னு சொல்லி சோர்ந்து போய் மூலையில் உட்கார்ந்து இருக்க தேவ பிள்ளையே எழுதுற. கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, come on, rise up. நான் உன்னை பலப்படுத்தி உன்னை நடத்துவேன். சங்கட சமயங்களில் மயங்கியே வாடுகிறேன், தூங்கன இறங்குமென ஏங்கியே நாடுகிறேன், பங்கமில்லாமல் பதிலளிப்பி என்றதால் பாடுகிறேன், பங்கமில்லாமல் பதிலளிப்பி என்றதால் பாடுகிறேன், என்றதால் பாடுகிறேன். சுமதன்பு எத்தனை பெரியது, ஆகாய பூமி மாலை ஆலிகளுக்கெல்லாம் பெரியது, ஆகாய பூமி மாலை ஆலிகளுக்கெல்லாம் பெரியது. தேவைகள் குறைவுதான், ஆண்டவருடைய கிருபையும் ஆண்டவருடைய இரக்கங்களும் ஆண்டவருடைய ஐஸ்வர்யத்தையும் நீங்கள் நினைச்சு பார்க்கும்போது நீங்கள் கேட்குற தேவைகள் ரொம்ப குறைவு. ரொம்ப குறைவான தேவைகளை கேட்டுட்டு ஆண்டவரால் இது முடியாதுன்னு சொல்லலாம். எப்படிங்க ஆகும்? எப்படிங்க நீங்கள் அப்படி சொல்லலாம்? என் ஆண்டவரால் கூடாதது ஏதாவது இருக்கிறதா? இதோ லாசருவை பார்த்து என்ன சொன்னார்? மார்த்தாள் சொன்னார், இதோ நீ விசுவாசத்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். மனுஷனால் இது கூடாது, ஆனால் தேவனால் இது கூடும். ரட்சிக்கப்படுறதுக்கு யார் ரட்சிக்கப்படுவான்? மனுஷனால் இது கூடாது, ஆனால் தேவனால் கூடும். கர்த்தரால் எல்லாம் செய்ய முடியும். உன்னை பரிசுத்தமாக்க முடியும், உன்னை ரட்சிக்க முடியும், உன்னை ஆசீர்வதிக்கணும், உன் பிள்ளைகளை ரட்சிக்க முடியும், உன் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும், நீ ஆசீர்வாதமாய் வாழ முடியும். கர்த்தர் நினைச்சாருன்னா எல்லாமே மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடைந்த பாத்திரமா இருக்கிறாயா? டோன்ட் வரி. உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உதவாதென்னல் நீர் ஒருவானிரே, நீர் இல்லாமல் என் உலகம் விழிக்காதே. இல்லாத என்னில் நீர் ஒருவானிரே, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காது. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காது. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காது.
உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உதவாத என்னில் நீர் உருவானீரே, நீர் இல்லாமல் என் உலகம் விழிக்காது. உதவாத என்னில் நீர் உருவானீரே, நீர் இல்லாமல் என் உலகம் விழிக்காது. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காது. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காது. உடைந்த பாத்திரம் நீ, அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உதவாத என்னில் நீர் உருவானீரே, நீர் இல்லாமல் என் உலகம் விழிக்காது. உதவாத என்னில் நீர் உருவானீரே, நீர் இல்லாம உலகம் விழிக்காது. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காது. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காது. என் அருமை தேவ பிள்ளைகளே, ஆண்டு இல்லாம நம்முடைய உலகம் விழிக்காது. கர்த்தர் இல்லாம நம்முடைய உலகம் விழிக்காது. நம்முடைய வாழ்க்கை விழிக்காது. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை ஆஸ்வதிப்பேன், நான் உன்னை செயல்படுத்துவேன், உன்னை ஆஸ்வதிப்பேன். நீ திடன் கொழுந்து எழுந்துரு, நீ மூலையில் உட்கார்ந்துருக்காத, நீ எழுந்துரு. கர்த்தராக நான் உன்னை ஆஸ்வதிக்காமல் இருப்பேனோ? என்னால் முடியாத காரியம் ஒன்றே ஒன்று உண்டு. அது என்ன? நான் உன்னை ஆஸ்வதிக்காமல் இருப்பது ஆண்டுக்கு முடியாத காரியம். கர்த்தர் சொல்றார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பல மடங்கு பெரிய ஜாதியாய் மாற்றுவேன். ஆபிரகாமின் சகல வல்லமையின் ஆசீர்வாதத்தை நிரப்புவேன். ஹல்லேலூயா. கண்கள் இருந்தும் காணாதவர்கள், காதுகள் இருந்தும் கேட்காத ஜனங்கள் மத்தியிலே கர்த்தராகி நான் உன்னை கொண்டு போய் நிறுத்தி, உன்னை ஆசீர்வாதமாய் நிறுத்தி, உன்னை ஆசீர்வதித்து, உன்னை பலப்படுத்தி, உன்மேல் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் கரத்தை வைத்து, ஆணி பாய்ந்த கரம் உன்மேல் இறங்கி, அந்த ஆணி பாய்ந்த கரத்திலிருந்து ஆசீர்வாதம் உன்மேல் இறங்கி, நீ ஆசீர்வாதமாய் இருக்கும்படி கர்த்தர் வார்த்தை உன்னை தேடி வந்து உன்னை பார்த்து, பயப்படாத இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட எஸ்ரேனே, நீ என்னுடையவன், என்னுடையவள். நான் உன்னை பேசல் அழைத்தேன். உன் தாயின் கற்பத்திலே நீ உருவாக முன்னே நான் உன்னை பேசல் அழைத்தேன். நீ என்னுடையவள், என்னுடையவன். உன்னை என்னை விட்டு பிரிக்க யார் இருக்கிறா? உன்னை என்னை விட்டு பிரிக்க யார் இருக்கா? யாருமே இல்லை. தேவ தூதர்களானாலும் பிரபஞ்சங்களானாலும் யாராக இருந்தாலும் உன்னை என்னை விட்டு பிரிக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எல்லா ஜீவன்களின் கண்களும் முன்னோக்கி கொண்டிருக்கிறது. ஏற்ற வேளையிலே நீர் அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர். எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. ஏற்ற வேளைகளில் அவைகளுக்கு நீ ஆகாரம் கொடுக்கிறீர். கர்த்தர் எல்லார் மேலுமே தயவுள்ளவராமே, இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகள் மேலும் உள்ளது. எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. ஏற்ற வேளைகளில் அவைகளுக்கு நீராகாரம் கொடுக்கின்றீர். நித்தம் என் மனது வேதனையோட கூட சஞ்சலமாய் தவித்துக் கொண்டிருக்கிறது. எப்பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் வரும்? எப்பொழுது கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் மாறுவார்கள்?
காலையில் எழுந்த உடனே என் நினைப்பு அப்படிதான் இருக்கிறது. காலையில் எழுந்த உடனே ஒரு சந்தோஷத்தை எழும்புறேன். இன்னைக்கு ஆண்டுடைய வார்த்தை நான் பேச போகிறேன். ஆண்டுடைய ஜனங்களுக்கு விடுதலைக்காக நான் பேச போகிறேன். ஆண்டவரே, என் மூலமாக நிறைய பேர் விடுதலையாக்குங்க. ஆண்டவரே, என் மூலமாக நிறைய பேருக்கு ஆறுதல் வார்த்தையை பேசுங்க. ஆண்டவரே, அன்னைக்கு உற்சாகப்படணும் ஆண்டவரேன்னு சொல்லி காலையில் எழுந்த போதே ஒரு சந்தோஷம் வருது. தினமும் காலையில் எழுந்த போதே ஒரு சந்தோஷம் வருது. ஒரு 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை எப்பொழுது ஜனங்களுக்கு நீங்கள் கொடுக்க போறீங்க, எப்பொழுது அவங்களை ஆசீர்வாதமாக மாற போறாங்க, எப்போது நன்மையை காண போறாங்க. ஆண்டவரே, இவ்வளவு நாள் ஆண்டவரே நன்மை காண வேண்டும் என்று சொல்லி ஏங்கி கொண்டு இருக்க ஜனங்க ஆண்டவரே நன்மைக்காக எதிர்பார்த்து கொண்டிருந்து சோர்ந்து போகிற நேரம் ஆயிடுச்சே. ஆண்டவரே, இந்த நேரம் சரியான நேரம். நீர் அவர்களுக்கு நன்மை செய்ய மாட்டீரோ, நன்மை செய்யாமல் இருப்பீரோ, உம்முடைய கரத்தை குறுகி வைப்பீரோ, இருக்க மாட்டீரே. உம்முடைய கை குறுகினதில்லை, உம்முடைய கை நீட்டப்பட்ட கரம் ஆஸ்வதிக்கிற கரமாச்சே என்று சொல்லி கர்த்தரிடத்தில் போராடி ஜெபித்து கொண்டிருக்கிறேன். இதயம் கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு உம்முடைய ஜனத்தை நீர் ஆஸ்வதிக்க மாட்டீரோ, என் மூலமாக நிறைய பேருக்கு நீர் ஆறுதல் வார்த்தை சொல்ல மாட்டீரோ, அநேகருக்கு நான் பிரயோஜனமாக இருக்கிறோம். ஆண்டவரே, இன்னைக்கு நிறைய பேர் சத்தியங்களை அறியணும், நிறைய பேருக்கு விடுதலை கூறணும், நிறைய பேர் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளணும், நிறைய பேர் ஆசீர்வாதங்களை பிரவேசிக்கணும். வாழ்க்கலாம் இருளு, இந்த உலகத்தில் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமே இல்லை. மறிச்சா கூட நல்லமா இருக்கும்னு சொல்லி ஏங்கி கொண்டு இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு ஆறுதலின் வார்த்தையை பேசுங்க ஆண்டவரே. அவன் அந்த ஆறுதலின் வார்த்தையை கேட்டு உற்சாகம் அடைந்து அவங்களுக்குள்ள ஜீவன் பிரவேசிக்கும்படி ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே, ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே, என் ஜெபத்தை கேளுங்க ஆண்டவரே என்று சொல்லி ஏக்கத்தோடு எந்திரிக்கிறேன். இன்னைக்கு யாராவது ஒருத்தர் இந்த சத்தியத்தை கேட்டு இந்த வார்த்தையை கேட்டு பலனடைந்து அவங்களுக்குள்ளே பலன் இல்லாம நான் அவ்வளவுதான், இனிமேல் எனக்கு ஒண்ணுமே நடக்காது சோர்ந்து போன நேரத்தில் கர்த்தர் உற்சாகமான வார்த்தையினால் அவர்களை தேற்றி அவங்களை உற்சாகப்படுத்தி வழி நடத்த வேண்டும். ஹல்லேலூயா. இதான் என் ஆசை. நான் 1000 மடங்கு கேட்கல. நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும், நீங்க நல்லா இருக்கணும். நம்பிக்கையின் சிறைங்களே அரணுக்கு திரும்புங்க, இரட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொன்ன வார்த்தையை நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. ஒருவேளை எங்களுக்குள்ளே குற்றங்கள் இருக்குமானால் அக்கிரமங்களுக்குமாக வேதம் சொல்லுகிறது அல்லவா, நீர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, நீர் இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. யார் இந்த யாக்கோபு, யார் இந்த இஸ்ரவேல்? அதுதான் முக்கியம். ரோட்ல போறவங்களா இல்லை, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை குற்றம் பார்க்கிறதில்லை, அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை. என் தேவனே, யாந்திரோ கனியோரு யாந்திரோ காணியாந்திரோ நியாந்திரோ திராக்கா திராக்கா திரா திராக்கா நியாந்திரோ நியாஷா ஒரு யாந்திரோ நியா. என் ஜனங்களை கர்த்தர் விடுதலாக்க வல்லவராயிருக்கிறீர். உம்முடைய ஜனங்கள் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, உம்மை விசுவாசிக்கிறார்கள், உம்முடைய நாமத்தில் ரட்சிக்கப்பட்டார்கள், உம்முடைய நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஹல்லேலூயா. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றார்கள், உம்மை நம்பி இருக்கிறார்கள். உம்மை நம்பி இருக்கிறவர்களை நீ கைவிடுகிற தேவன் அல்ல. இப்போது கர்த்தருடைய ஆவியான இறங்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இதுக்கு மேல என்ன நான் சொல்றது? நீங்க தான் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே, கர்த்தாவே இறங்கும் ஆண்டவரே, ஜனங்களுக்கு அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. இறங்கும் ஆண்டவரே, ஜனங்களுக்கு ஆண்டவரே, ஜனங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே, அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. அற்புதங்களை அவங்க பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. யாந்திரோ காணி ஆந்திரோ நீ ஆந்திரோ நீ ஆந்திரோ நீ ஆந்திரோ. ஹல்லேலூயா. உம்மை தேடி வந்தோம், உம்மை நாடி வந்தேன், உம்மை தேடி வந்தேன். நீ நன்மை செய்பவர், உம்மை தேடி வந்தேன், உம்மை நாடி வந்தேன். நன்மை செய்திடுவீர், நன்மை செய்ய வல்லவர். உம்மை தேடி வந்தேன், உம்மை நாடி வந்தேன், உம்மிடம் நான் வந்தேன். நன்மை செய்யும் தேவரே, நன்மைக்காகவே உம்மிடம் நான் வந்தேன், உம்மை தேடி வந்தேன். ஹல்லேலூயா. இரக்கம் கிருபை உள்ளவர் என் தேவனே, உம்மை நான் துதிக்கிறேன். எருசலேமை கட்டியே
எருசலேமை கட்டியே கரிசனையாய் காக்கிறார். தூரத்துண்ட இஸ்ரவேலை அருமையாய் கத்து சேர்க்கிறார். தேவனை துதிப்பதும் கீர்த்தனம் பண்ணுகிறதும் நல்லது. God be with you. God's grace be upon you. கர்த்தருடைய கிருபை உங்க மேல இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமையால் ஆண்டு உங்களை மூடுவாராக. ஆண்டவர் தம்முடைய தூதர்களை அனுப்பி உங்களை காப்பாற்றுவாராக. ஆண்டவர் தம்முடைய தூதர்களை அனுப்பி நம்மை காப்பாற்றுவார்கள் ஆக. ஆண்டவர் தம்முடைய தூதர்களை அனுப்பி நம்மை காப்பாற்றுவாராக. ஆண்டவர் தம்முடைய கிருபை நம்மை சுற்றிலும் நிரப்பி நம்மை ஆஸ்வதிப்பாராக. ஆண்டவருடைய கிருபையின் பாதுகாவலின் வல்லமை நம்மை மூடுவதாக. நம்முடைய பிள்ளைகளை மூடுவதாக. நம்முடைய குடும்பங்களை மூடுவதாக. தீங்கும் எங்களை அணுகாதபடி பாதுகாப்பீராக. உம்முடைய சட்டைகளில் மறைவில் எங்களை மறைத்து வைத்து காப்பாற்றுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் நம் அனைவரோடும் கிறிஸ்து வரை என்றும் என்றும் என்றென்றும் இருப்பதாக. நன்மையால் உன் வாயை நிறைத்தாரே பூர்த்தியாய். நன்மையால் உன் வாயை என் வயது கழுகை போல் பலம் கொண்டு, உன் வயது கழுகை போல் பலம் கொண்டு ஓங்கிலமை உலாகவே செய்ததால் என்னாலுமே துதிப்பாய். ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மாலையில் 1000 மடங்கு ஆசீர்வாதத்தின் ஜெபம் டைமிங் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். 1000 மடங்கு ஆசீர்வாதத்தின் ஜெபம், அதுக்கு நீங்கள் காத்துருங்க. நானும் அதுக்காக காத்திருக்கேன். எனக்காக மாத்திரமல்ல, உங்களுக்காக. நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும், உங்கள் வீடு நல்லா இருக்கணும், நீங்கள் ஆஸ்வதிக்கப்படணும், மற்றவங்க முன்பாக நீங்கள் உயர்த்தப்படணும். உங்கள் முகம் தலை குனிந்து இருக்கக்கூடாது, நீங்கள் நிமிர்ந்து இருக்கணும். ஏன்னா நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைங்க, நீங்கள் ஆர்மி ஆஃப் காட். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் அல்லவா? அவர் நீங்கள் நடத்துவார். ஆமென்.